இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மகாராஷ்டிராவின் பாராமதியில் அஜித் பவார் உயிரிழந்த விமான விபத்தின் புதிய சிசிடிவி காட்சி வெளியிடப்பட்டுள்ளது. விமானம் தரையிறங்கும் முன்பே கட்டுப்பாட்டை இழந்து தடுமாறிய காட்சி அதில் பதிவாகியுள்ளது. விமானம் கீழே விழுந்து நொறுங்கிய பின் தீப்பிழம்பு ஏற்பட்டுள்ளது. அஜித் பவார் விமான விபத்தின் புதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. தரையிறங்கும் முன்பே கட்டுப்பாட்டை இழந்து தடுமாறிய காட்சி அதில் பதிவாகியுள்ளது. மகாராஷ்டிராவின் பாராமதியில் அஜித் பவார் உயிரிழந்த விமான விபத்தின் புதிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். நிரஞ்சன், வணக்கம். விமான விபத்து குறித்த புதிய சிசிடிவி காட்சி வெளியிடப்பட்டுள்ளது, விவரங்களை சொல்லுங்கள். அஜித் பவாருடைய விமானம் எப்படி தரையில் விழுந்து நொறுங்கியது என்பது குறித்து தான் காலையிலிருந்தே பல்வேறு தரப்பிலும் சந்தேகங்கள் என்பது எழுப்பப்பட்டு வந்தது. மத்திய விமான போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவித்த தகவல்களின்படி குறிப்பிட்ட நேரத்தில் அந்த விமானத்தை தரையிறக்குவதற்கான அனுமதி என்பது கொடுக்கப்பட்டது. அதே நேரத்தில் விமானம் கட்டுப்பாட்டை இழந்துவிட்டது என்பது குறித்து எந்த ஒரு சமிங்கையோ அல்லது கோரிக்கையோ விமானியின் தரப்பிலிருந்து விமான கட்டுப்பாட்டு அறைக்கு வழங்கப்படவில்லை போன்றவற்றையெல்லாம் தெளிவுபடுத்தியிருந்தார்கள். இதற்கு முன்பாக ஒரு சிசிடிவி காட்சி வெளியாகி இருந்தது. அதில் நெடுஞ்சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓடுதள பாதையில் திடீரென விமானம் விழுந்து பெரிய அளவில் தீ விபத்து ஏற்பட்டதும் வெடித்து சிதறியதும் பதிவாகி இருந்தது. ஆனால் அந்த ஆங்கிளில் இருந்து பார்க்கும் பொழுது விமானம் ஏன் அவ்வாறு விழுந்தது என்பது குறித்து தெளிவாக தெரியாமல் இருந்த வந்த நிலையில் தற்பொழுது வெளியாகி இருக்கக்கூடிய புதிய சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் பார்த்தால் அந்த விமானம் பறந்து வந்து கொண்டே இருக்கிறது. திடீரென கட்டுப்பாட்டை இழந்து அது அப்படியே ஒரு தலைகீழாக திரும்புவது மாதிரி ஆகி அது அப்படியே நிலை குத்தலாக கீழே சென்று விழுந்து நொறுங்குவதுதான் தற்பொழுது பதிவாகி இருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய கட்டிடத்திலிருந்து ஒரு சிசிடிவி காட்சியில் இந்த காட்சிகள் என்பது பதிவாகி இருக்கிறது. மிகவும் அச்சத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் அந்த சிசிடிவி காட்சிகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. விமானியுடைய கட்டுப்பாட்டை முழுமையாக விமானம் இழந்து விட்டது. தரையிறங்குவதற்கு முன்பாக முழுமையாக அந்த விமானம் கட்டுப்பாட்டை இழந்து விட்டது என்பதுதான் அந்த சிசிடிவி காட்சிகள் மூலமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. முன்னதாக விமான போக்குவரத்து இயக்குநரகம் சொன்ன தகவல் படி முதல் முறை அவர்கள் தரையிறங்குவதற்காக வந்து பிறகு மீண்டும் அதை யூட்டர்ன் அடித்துக்கொண்டு இரண்டாவது முறையாகத்தான் தரையிறக்குவதற்கான முயற்சி என்பது வந்திருக்கிறது. நாங்கள் தரையிறங்குவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்ட சில நிமிடங்கள் தாமதமாகத்தான் அவர்கள் தரையிறங்கி முயற்சி செய்திருக்கிறார்கள் போன்றவையெல்லாம் சொல்லப்பட்டிருந்த சூழலில் இந்த புதிய சிசிடிவி காட்சிகள் இன்னும் பலத்த சந்தேகங்களையும் எழுப்புகின்றது. உண்மையில் என்ன நடந்தது, கட்டுப்பாட்டை ஏன் அந்த விமானம் இழந்தது, தொழில்நுட்ப கோளாறு எந்த இடத்தில் ஏற்பட்டது என்ற பலத்த சந்தேகங்களை இந்த புதிய சிசிடிவி காட்சிகளும் ஏற்படுத்தி இருக்கிறது. விமான போக்குவரத்து இயக்குநரகத்தின் மூத்த அதிகாரிகள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணையை தொடங்கி இருந்தார்கள். கருப்பு பெட்டியை கைப்பற்றி அதனை விசாரணைக்கு ஆய்வுக்குட்படுத்தக்கூடிய வேலைகள் எல்லாம் கூட தொடங்கி இருந்தது. மிக பிரதானமாக அந்த விமானத்தின் காக்பிட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விமான ஓட்டிகள் இருக்கக்கூடிய பகுதி தான் முதலில் மோதி இருக்கிறது. நாம் ஏர் இந்தியா விமான விபத்தை பொறுத்தவரை பின்பகுதி முதலில் மோதி இருந்தது, அதற்கு பிறகுதான் மற்ற இடங்கள் எல்லாம் மோதி இருந்தது. ஆனால் இதை பொறுத்தவரை காக்பிட் பகுதி தான் முதலில் தரையில் மோதி இருப்பது மிக தெள்ள தெளிவாக தெரிகிறது. சிறிய ரக விமானம் என்பதன் காரணமாக வெடித்த உடனேயே முழுமையாக அது சேதமடைந்திருக்கிறது. அந்த காக்பிட் ஏரியா மொத்தமாக சிதறி போயிருப்பதையும் காலையிலிருந்தே நாம் பார்த்து வந்தோம் மற்ற வீடியோ காட்சிகள் மூலமாக. தற்பொழுது வெளியாகக்கூடிய இந்த புதிய சிசிடிவி காட்சிகள் விமானம் கட்டுப்பாட்டை முழுமையாக இழந்து தடால் என்று அந்த தரையில் விழுந்து மோதுவது என்பது தெள்ள தெளிவாக பதிவாகி இருக்கிறது. நன்றி நிரஞ்சன், தகவல்களுக்கு நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.